நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகராசிக்கான குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். கடகராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு வர்றதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எது செய்தாலும் பரிபூரண மன நிம்மதி திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர உறவுகள், அதாவது அண்ணா அக்கா, இவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில், அதுக்கப்புறம் முதலீட்டுல எல்லாம் மிக மிக பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியான உயர்வுன்றது கண்டிப்பா ஏற்படும். அதே போல கடந்த 6 மாதங்களா கேது 3ல இருந்து நீங்க செய்யற அந்த ஒரு முயற்சியிலையும் ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஏதோ ஒரு ரீதியா தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ குருவோட பார்வை உங்களோட 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வெற்றிகள் உண்டாகும். தைரியமா முயற்சி எடுக்கிறதுக்கான தைரியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க அக்கம் பக்கம் வீட்டார், அதாவது அண்டை வீட்டார்களோட இருக்கிற பகைகள் எல்லாம் மறைந்து நல்ல நட்பாக மாறுவாங்க பழைய மாதிரி. அதே மாதிரி வேலையில இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியான இடமாற்றமே கிடைக்கும். அதே மாதிரி சிலர் வீடு நிலம் விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, தடையா இருந்தவங்களுக்கு வீடு நிலம்லாம் விற்கிறதுக்கான சூழல் உண்டு. அதாவது உங்க வீட்டு அருகில் உள்ள கோவில்கள், 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் செல்ற யோகங்கள் உண்டு. அதே மாதிரி குழந்தைகளால மகிழ்ச்சின்றது நிறைய உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு. அதனால ரொம்ப சிறப்பு. மேலும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் காலம் இது. அதனால குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியா கடைபிடிங்க. எதிரிகள் இருந்தா அவங்க தானா விலகி போவாங்க. உடல்ல ஆரோக்கியம்ன்றது அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கான திட்டங்கள்லாம் பரிபூர்ணமா செய்வீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். நிறைய புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைத்து நட்பு வட்டாரங்கள்லாம் மிக பெரியதாகும். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் இன்னும் அதிகரிப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் சிறப்பான காலம் இது. அதே மாதிரி சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இன்னும் மென்மேலும் பல மடங்கு உயர்வா நல்லது கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை அன்று சிதற தேங்காய் உடைக்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் சிறப்பாக அமையும். இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.